SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூரி மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூரிக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அதோடவே எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பெரியவங்க தான் சாப்பிட முடியும், சின்ன பிள்ளைங்க தான் பச்சை மிளகாய் எடுத்து தள்ளிடுவாங்க. பெரியவங்களே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரி மசாலா செய்கிறதுக்கு பூரி போட்டேன். அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு வரும். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சிடுது. ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே பச்சை மிளகா ஒரு 4, கொஞ்சம் நீளமாகவே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூனு கடலை மாவு எடுத்து தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் வெங்காயத்தோடைய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது உருளைக்கிழங்கு கிடையாது, வெறும் கடலை மாவு சேர்த்து பூரி மசாலா தான் ரெடி பண்ணுறோம். இந்த வெங்காயம், இந்த தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 தக்காளி, பெரிய சைஸாக தக்காளியை கட் பண்ணிக்கணும். வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. தக்காளியும் மசியக்கூடாது, அப்படியே தெரியணும். லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நிமிஷம் அப்போ வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கிட்டோம்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அது பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த பூரி மசாலா சேர்ந்த உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வச்சேன் 2 டம்ளர் தண்ணி. நல்லா கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து காரத்தை சரி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. பச்சை கருவேப்பிலை, உப்பை சேருங்க, நல்லா மணமாக இருக்கும். எண்ணெயில் போடுறதோட இப்போ கொதிக்கும் போது சேர்த்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டேன். இப்போது நம்ம கலந்து வச்சுக்கிற கடலை மாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. திக்காக இருக்குது. இது பாருங்கள், திக்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி விடுங்க, சரியாக இருக்கும். ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வெங்காயத்தை நம்ம ரோஸ்டோட வறுத்து சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ஆனியனை இதை மாதிரி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் தக்காளி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. ஏன்னா மாவு பச்சையாக சேர்த்துருக்கோம். அந்த மாவு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுது. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நடுவில் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது கிரேவி. பூரி மசாலாவுக்கு கிரேவி ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கரண்டி மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு தேவையில்ல, அப்படியே உடனே 10 நிமிஷத்தில் பூரிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். தாராளமாக ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பூரி மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு இல்லாமலே கடலை மாவு வச்சு பூரி மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூரிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.